நண்பர்களே, இன்னும் 21 நாட்கள் கழித்து உங்கள் வாழ்க்கை இன்று போல் இருக்காது என்று சிந்தித்துப் பாருங்கள். ஆம், இதை கேட்டவுடன் உங்களுக்கு சற்றே பயம் வந்திருக்கலாம் அல்லது ஆர்வம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் 21 நாட்களில் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் மாற்றிவிட முடியும். மேலும் இந்த வீடியோ உங்கள் வரவிருக்கும் 21 நாட்களின் மிகப்பெரிய திருப்புமுனையாக மாறக்கூடும். இப்போது நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், இது எப்படி? ஏதாவது மந்திரமா அல்லது மனதியல் யுக்தியா? காத்திருங்கள், இப்போதுதான் ஆரம்பம். முழு உண்மையையும் நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். நம்புங்கள், முடிவை அடையாமல் இந்த வீடியோவை நீங்கள் விட்டுவிட முடியாது. வாருங்கள், தொடங்கலாம். இங்கிருந்துதான் உண்மையான கதை ஆரம்பிக்கிறது. முதல் கேள்வியும் மிகப்பெரிய கேள்வியும் இதுதான்: ஏன் 21 நாட்கள்? ஏன் 30 இல்லை? ஏன் 15 இல்லை? இது காற்றில் சொல்லப்பட்ட ஒரு எண்ணிக்கை அல்ல. இதற்கு பின்னால் அறிவியல் உள்ளது, மனவியல் உள்ளது, ஆன்மீக விதிகளும் உள்ளன. பாருங்கள், மனிதனின் வாழ்க்கை 2 விஷயங்களால் தான் உருவாகிறது: அவனுடைய எண்ணங்கள் மற்றும் அவனுடைய பழக்கங்கள். எண்ணங்களும் பழக்கங்களும் மாறாவிட்டால் விதியும் மாறாது. பழக்கத்தை மாற்றுவது ரொம்ப கஷ்டம் என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா? அதற்கு பின்னால் ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது. மனித மூளை ஒரு புதிய எண்ணத்தையோ அல்லது ஒரு புதிய பழக்கத்தையோ ஏற்றுக்கொள்ள சுமார் 21 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. இதை நரம்பியல் அறிவியலில் மூளை மறுசீரமைப்பு காலம் என்று சொல்கிறார்கள். அதாவது, உங்கள் மூளை பழைய நரம்பு இணைப்புகளை உடைத்து புதிய இணைப்புகளை உருவாக்க ஆரம்பிக்கிறது. உங்கள் ஆழ்மனம் புதிய நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ளத் தொடங்குகிறது. உங்கள் ஆற்றல் மெதுவாக மாறத் தொடங்குகிறது. இதற்கு பிரபஞ்சத்துடன் என்ன தொடர்பு என்று நீங்கள் நினைக்கலாம். மிக ஆழமான தொடர்பு உள்ளது. பிரபஞ்சம் ஒரு விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது. நீங்கள் எந்த அதிர்வை அனுப்புகிறீர்களோ அதே அதிர்வை பிரபஞ்சம் உங்களிடம் திருப்பி அனுப்புகிறது. இப்போது சிந்தித்துப் பாருங்கள். இன்று நீங்கள் ஒரு நோக்கத்தை நிர்ணயிக்கிறீர்கள். எனக்கு என் வாழ்க்கையில் செல்வம் வேண்டும், வெற்றி வேண்டும், அமைதி வேண்டும் என்று. ஆனால் அடுத்த நாளே மீண்டும் அதே பழைய எண்ணங்கள், அதே பழைய கவலைகள், அதே பழைய பழக்கங்களுக்குள் விழுந்து விடுகிறீர்கள் என்றால் பிரபஞ்சத்திற்கு என்ன தகவல் போகும்? இந்த மனிதனுக்கு அவன் விரும்புவது பற்றியே தெளிவில்லை, அவனுடைய அதிர்வு குழப்பமாக இருக்கிறது என்ற தகவல்தான் போகும். அதனால்தான் 21 நாட்கள் முக்கியம். 21 நாட்கள் என்பது உங்கள் எண்ணம் ஒரே அதிர்வில் நிலைத்து நிற்க கற்றுக்கொள்ளும் காலம். 21 நாட்கள் என்பது உங்கள் ஆற்றல் நிலைபெறும் காலம். அப்போதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு பதிலளிக்கத் தொடங்குகிறது. இதை ஒரு எளிய உதாரணத்துடன் விளக்குகிறேன். உங்கள் அறையில் ஒரு வானொலி இருக்கிறது என்று கற்பனை செய்யுங்கள். சரியான அதிர்வுக்கு அதை சீரமைக்காமல் விட்டால் சத்தம் தெளிவாக கேட்காது. எங்கோ சத்தம், எங்கோ குறுக்கீடு, எங்கோ வேறு சேனல். இதேதான் உங்கள் வாழ்க்கையும். நீங்கள் சொல்வது ஒன்று, நினைப்பது ஒன்று, உணர்வது ஒன்று, செயல் வடிவம் ஒன்று. அப்படி இருக்க பிரபஞ்சம் குழப்பமடையாதா? ஆனால் 21 நாட்கள் தொடர்ந்து ஒரே இலக்கு, ஒரே உணர்வு, ஒரே நோக்கத்தில் நிலைத்து இருந்தால் உங்கள் அதிர்வு தெளிவாக ஒத்திசைவடைகிறது. அப்போதுதான் பிரபஞ்சம் சொல்கிறது, இவன் தயாராக இருக்கிறான், இப்போது கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான திருப்பம் இருக்கிறது. இதை நீங்கள் தவறவிட்டால் 21 நாட்களிலும் எதுவும் மாறாது, ஒன்றுமே மாறாது. அந்த இரகசியமான புள்ளி என்னவென்றால், 21 நாட்கள் தொடர்ந்து ஒரே மாதிரியான உணர்ச்சி ஆற்றலை தக்க வைத்துக் கொள்வது. இப்போது ஒரு பயமுறுத்தும் உண்மையைச் சொல்கிறேன். பெரும்பாலான மக்கள் முதல் 24 மணி நேரம் கூட இந்த நிலையான ஆற்றலை வைத்திருக்க முடியாது. முதல் நாள் உற்சாகம் அதிகமாக இருக்கும். 2வது நாள் ஆற்றல் சற்றே குறையும். 3வது நாள் பழைய சந்தேகங்கள் திரும்ப வரும். 4வது நாள் மனம் சொல்கிறது, விட்டுவிடலாம், பிரபஞ்சம் என்ன செய்ய போகிறது? அங்கேயே விளையாட்டு முடிந்து விடுகிறது. ஏனென்றால் பிரபஞ்சம் உங்கள் நோக்கத்தை பார்க்கவில்லை, அது உங்கள் தொடர்ச்சியான அதிர்வைத்தான் பார்க்கிறது. இப்போது உங்களிடம் ஒரு சிறிய கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்வி உங்கள் அடிப்படை ஆற்றலை வெளிப்படுத்தும். நீங்கள் இப்போது இந்த வீடியோவை ஏன் பார்க்கிறீர்கள்? உண்மையாகவே சிந்தித்துப் பாருங்கள். பொழுதுபோக்குக்காகவா? இல்லை. நேரத்தை கடத்துவதற்காகவா? இல்லை. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் மாற்றத்தை விரும்புகிறீர்கள். உங்கள் உள்ளே ஏதோ ஒன்று அசைவதை உணர்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது என்று உங்களுக்கு தோன்றுகிறது. இதுவே முதல் அறிகுறி.
பிரபஞ்சம் உங்களை இழுக்க ஆரம்பித்து விட்டது. தற்செயலாக இந்த வீடியோவை கிளிக் செய்தேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பிரபஞ்சத்தில் தற்செயல் என்று ஒன்றே இல்லை. எல்லாமே நோக்கத்தின் அடிப்படையில்தான் நடக்கிறது. உங்கள் உள்ளத்தில் மாற்றம் வேண்டும் என்ற ஆசை பிறக்கும் போது அந்த மாற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் அறிவு, தகவல், மனிதர்கள், சூழ்நிலைகள், இவைகளுக்கு பக்கம் பிரபஞ்சம் உங்களை தள்ளுகிறது. இந்த வீடியோவும் அதே செயல்முறையின் ஒரு பகுதியே. இப்போது இன்னும் ஆழமாக போகலாம். உங்கள் விழிப்புணர்வில் ஓடும் எண்ணங்களை விட உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் மறைந்த நம்பிக்கைகளுக்குத்தான் அதிக சக்தி உள்ளது. அந்த மறைந்த நம்பிக்கைகள்தான் உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்றன. உங்கள் பணம், உங்கள் உறவுகள், உங்கள் உடல் நலம், உங்கள் தன்னம்பிக்கை, அனைத்தும். ஆழ்மனதை மாற்ற ஒரே வழிதான் உள்ளது. தொடர்ச்சியான மீளச் செயல், உணர்ச்சியுடன் கூடிய மீளச் செயல், கட்டமைக்கப்பட்ட மீளச் செயல். இந்த மூன்றும் சேர்ந்துதான் 21 நாள் மாற்றச் சுழற்சியை உருவாக்குகின்றன. ஆனால் ஒரு அபாயமும் உள்ளது. இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த 21 நாள் முயற்சியே உங்கள் முன்னேற்றத்தை அழித்துவிடும். அந்த அபாயம் உங்கள் பழைய அடையாளம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய இலக்கை அமைக்கும்போது உங்கள் பழைய அடையாளம் உங்களை மீண்டும் பழைய இடத்திற்கே இழுத்துச் செல்கிறது. இது ஒரு ரப்பர் பட்டையை இழுப்பது போன்றது. சிறிது நேரம் கழித்து அது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிடும். 21 நாட்கள் என்பது அந்த ரப்பர் பட்டையை உடைக்கும் காலம். இந்த 21 நாட்களை நீங்கள் முழுமையாக கடந்துவிட்டால் உங்கள் அடையாளம் மாறுகிறது. உங்கள் மனப்பாங்கு மாறுகிறது. உங்கள் செயல்கள் மாறுகின்றன. இந்த மாற்றங்களுக்குத்தான் பிரபஞ்சம் பதிலளிக்கத் தொடங்குகிறது. 21 நாட்கள் என்றால் தொடர்ந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் பரிபூரணமாகவும் இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. 21 நாட்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் உங்களை மீண்டும் அதே ஆற்றலுக்கு திரும்பக் கொண்டு வருவது. நீங்கள் விழுந்தால் மீண்டும் எழுவது கூட இந்த 21 நாள் செயல்முறையின் ஒரு பகுதிதான். இப்போது ஒரு உற்சாகமான விஷயத்தை சொல்கிறேன். 21 நாட்கள் என்பது ஒரு கதவு போன்றது, ஒரு வாயில் போன்றது. அங்கிருந்துதான் உங்கள் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. முதல் 7 நாட்கள் சரிசெய்தல் காலம். 8 முதல் 14 நாட்கள் உண்மையான போராட்டம். 15 முதல் 21 நாட்கள். இந்த காலகட்டத்தில்தான் உங்கள் ஆற்றல் உச்சத்தை அடைகிறது. இதை கேட்டவுடன் உங்களுக்கு ஒரு அவசர உணர்வும் வந்திருக்கும். 21 நாட்களில் இவ்வளவு பெரிய மாற்றம் கொண்டு வர முடிந்தால் நான் ஏன் தள்ளி போட வேண்டும்? ஏன் மீண்டும் அதே பழைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று. உங்களிடம் இப்போது 21 நாட்கள்தான் நிற்கின்றன. உங்கள் புதிய வாழ்க்கையின் கதவை திறக்க. உண்மை என்னவென்றால், இன்று நீங்கள் தொடங்கவில்லை என்றால் ஒருவேளை நீங்கள் மீண்டும் ஒருபோதும் தொடங்க மாட்டீர்கள். பலர் இதே தவறைச் செய்கிறார்கள். நாளை, திங்கட்கிழமை, அடுத்த மாதம் என்று நினைத்துக்கொண்டே இருப்பார்கள். பிரபஞ்சம் பதிலளிப்பது இன்று செயல்படுகிறவர்களுக்குத்தான். அதனால்தான் 21 நாட்கள் உலகை மாற்றவில்லை. நீங்கள்தான் 21 நாட்களில் உங்களை மாற்றுகிறீர்கள். நீங்கள் மாறும்போதுதான் பிரபஞ்சமும் உங்களுக்காக மாறுகிறது. இப்போது கேளுங்கள். நாம் இப்போது ஒரு புள்ளியை நெருங்கியிருக்கிறோம். அந்த இடத்திலிருந்து உங்கள் விதி உண்மையிலேயே ஒரு புதிய வடிவம் எடுக்கலாம். 21 நாட்கள் ஏன் அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஆனால் உங்கள் நோக்கம் தெளிவாக இருந்தால் மட்டுமே இந்த 21 நாட்கள் செயல்படும். இங்கே ஒரு பெரிய உண்மையைச் சொல்கிறேன். உங்கள் விதியின் 90% உங்கள் நோக்கத்தின் அடிப்படையில்தான் தீர்மானிக்கப்படுகிறது. மீதமுள்ள 10% தான் சூழ்நிலைகள், மனிதர்கள், வாய்ப்புகள். அவையும் கூட உங்கள் நோக்கத்தின் அடிப்படையில்தான் பிரபஞ்சம் அனுப்புகிறது. பிரச்சனை எங்கே வருகிறது தெரியுமா? பலரிடமும் நோக்கம் இல்லை, ஆசை மட்டுமே உள்ளது. ஆசைக்கும் நோக்கத்திற்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது. ஆசை காற்றைப் போல எங்கே வேண்டுமானாலும் போகும். நோக்கம் அம்பைப் போல நேராக இலக்கை நோக்கி. ஆசை சொல்கிறது, இப்படி நடந்தால் நல்லா இருக்கும். நோக்கம் சொல்கிறது, இது நடக்கும் வரை நான் நிற்க மாட்டேன். ஆசை ஒரு கற்பனை, நோக்கம் ஒரு ஆற்றல் கட்டளை. பிரபஞ்சம் எப்போதும் கட்டளையைத்தான் கேட்கிறது, ஆசையை அல்ல. இப்போது நீங்கள் கேட்பீர்கள், இந்த நோக்கத்தை எப்படி அமைப்பது? இதுதான் முழு விஷயத்தின் மையம். முதலில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவான நோக்கம் உங்கள் முழு அதிர்வையும் மாற்றிவிடுகிறது. உங்கள் அதிர்வு மாறும்போது உங்கள் யதார்த்தம் மாறுவது தவிர்க்க முடியாததாகிறது. உங்கள் நோக்கம் மங்கலாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் மங்கலாக இருக்கும்.
உங்கள் நோக்கம் சிதறியிருந்தால் உங்கள் வாழ்க்கையும் சிதறியிருக்கும். இது பயமாகத் தோன்றலாம். நல்லதே. சில நேரங்களில் பயமும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. இப்போது ஒரு உதாரணம். கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். 2 பேர் ஒரே ஆசையை வைத்திருக்கிறார்கள். ஆனால் முடிவுகள் முற்றிலும் வேறுபடுகின்றன. முதல் நபர் சொல்கிறான், எனக்கு பணம் வேண்டும். பிரபஞ்சம் கேட்கிறது, எவ்வளவு? ஏன்? எதற்காக? எப்போது? பதில் இல்லை. அப்போது பிரபஞ்சம் சொல்கிறது, உனக்கே தெரியாத விஷயத்தை நான் எப்படி கொடுப்பது? இரண்டாவது நபர் சொல்கிறான், நான் வரவிருக்கும் 21 நாட்களில் இந்த அளவு பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகளை ஈர்க்கிறேன். நான் மனதளவிலும் ஆற்றலளவிலும் தயாராக இருக்கிறேன். முதல் ஒன்று வேகம், இரண்டாவது ஒன்று சக்தி. கீழே நீங்கள் கொடுத்த ஹிந்தி பகுதியின் முழு தமிழ் மொழிபெயர்ப்பு உள்ளது. அர்த்தம், ஓட்டம், தாக்கம் அனைத்தும் குதேரோ பாதுகாக்கப்பட்டுள்ளது. முதல் நபர் காற்றில் அம்பை எய்வது போல செய்கிறான். இரண்டாவது நபர் நேராக இலக்கை நோக்கி எய்கிறான். பிரபஞ்சம் பிடித்துக் கொள்வது தெளிவு, உணர்வு மற்றும் உறுதி கொண்ட நோக்கங்களைத்தான். இதுவே காரணம். கோடிக்கணக்கான மக்கள் மேனிஃபெஸ்டேஷன் செய்கிறார்கள், உறுதிமொழிகள் சொல்கிறார்கள், கற்பனை செய்கிறார்கள். ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லை. ஏனென்றால் அவர்களின் நோக்கம் ஒரு மங்கலான புகை. அது உறுதியான யதார்த்தம் அல்ல. இப்போது இதை இன்னொரு கோணத்தில் புரிய வைக்கிறேன். நோக்கம் என்பது வெறும் சிந்தனை அல்ல. அது உங்கள் ஆற்றல் கையொப்பம். அதாவது, நீங்கள் ஒரு நோக்கத்தை நிர்ணயிக்கும் போது நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒரு ஆற்றல் சிக்னலை அனுப்புகிறீர்கள். அந்த சிக்னலின் அதிர்வுடன் பொருந்தும் விஷயங்களையே பிரபஞ்சம் உங்கள் பக்கம் இழுக்கத் தொடங்குகிறது. இப்போது சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் தெளிவான நோக்கத்தை அமைத்தவுடன் உங்கள் ஆழ்மனதிற்கு ஒரு புதிய கட்டளை செல்கிறது. உங்கள் மூளை அதற்கான வடிவங்களை தேட ஆரம்பிக்கிறது. முன்பு நீங்கள் கவனிக்காமல் விட்ட வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு தெளிவாகத் தெரிகின்றன. முன்பு நீங்கள் இணைவதை தவிர்த்த மனிதர்களுடன் இப்போது தொடர்பு உருவாகிறது. முன்பு நீங்கள் புறக்கணித்த எண்ணங்கள் இப்போது அர்த்தமுள்ளதாக தோன்றத் தொடங்குகின்றன. ஆனால் இங்கேதான் மிகப்பெரிய திருப்பம் வருகிறது. நோக்கத்தை அமைப்பது எளிது. ஆனால் அதை நிலைநிறுத்துவதுதான் உண்மையான போர். அந்த போரில்தான் 90% தோல்வியடைகிறார்கள். ஏனென்றால் புதிய நோக்கம் உருவான உடனே பழைய வாழ்க்கை எதிர்ப்பு காட்டத் தொடங்குகிறது. உங்கள் பழைய மனம் சொல்கிறது, இவ்வளவு பெரியதாக யோசிக்காதே. உங்கள் பழைய பழக்கங்கள் சொல்கின்றன, நாளைக்கு செய்யலாம். உங்கள் பழைய உணர்ச்சிகள் சொல்கின்றன, இது உன்னால் முடியாது. உங்கள் பழைய நம்பிக்கைகள் மெதுவாக கிசுகிசுக்கின்றன, நீ இதற்கு தகுதியானவன் அல்ல. இந்த எதிர்ப்பு ஒரு வகையான ஆற்றல் ஊராய்வு. அந்த ஊராய்வில்தான் நோக்கம் உடைகிறது. நோக்கம் உடைந்தவுடன் முழு ஆற்றலும் சிதறி விழுகிறது. இப்போது கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு விதையை விதைக்கிறீர்கள். 3 நாளுக்கு ஒரு முறை குழி தோண்டி முளைத்ததா என்று பார்க்கிறீர்கள். அந்த செடி என்ன ஆகும்? சாகிவிடும். நோக்கமும் அதே மாதிரிதான். அதற்கு நிலைத்தன்மை வேண்டும், பராமரிப்பு வேண்டும், ஒரே திசையில் தொடர்ந்து செல்லும் ஆற்றல் வேண்டும். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி, நோக்கம் எப்படி நிலைத்திருக்கும்? இதுதான் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம். நோக்கம் வெறும் வார்த்தைகளால் நிலைத்திருக்காது. அதனுடன் உணர்ச்சியும் அவசரத்தன்மையும் இணைக்கப்பட வேண்டும். நோக்கம் வெறும் மனத்தின் குரலாக இருந்தால் அது அடக்கப்பட்டு போய்விடும். ஆனால் அது ஆன்மாவின் அழைப்பாக இருந்தால் அசாத்தியமான விஷயங்களையும் சாத்தியமாக்க முடியும். நான் உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறேன். இந்த பயிற்சியை நீங்கள் நேர்மையாக செய்தால் உங்கள் நோக்கம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாறும். பிரபஞ்சம் உங்கள் பக்கம் செயல்படாமல் இருக்க முடியாது. உங்கள் நோக்கத்தை ஒரு வரியில் எழுதுங்கள், மிகவும் தெளிவாக. எந்த மங்கலும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. இப்போது அந்த நோக்கத்துடன் ஒரு வலுவான உணர்ச்சி காரணத்தை இணைக்குங்கள். ஏன் வேண்டும்? எதற்காக வேண்டும்? இது கிடைத்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாறும்? கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன இழப்பீர்கள்? அடுத்து அந்த நோக்கத்துடன் அவசரத்தன்மையை சேருங்கள். ஏன் இது அடுத்த 21 நாட்களுக்குள் நடக்க வேண்டும்? ஏன் இப்போதைய காலம் மிகவும் முக்கியமானது? இந்த 3 கூறுகள், தெளிவு, உணர்ச்சி, அவசரம், ஒன்றாக சேர்ந்தால் அது ஒரு அணுவளவு சக்தி கொண்ட நோக்கமாக மாறுகிறது. அந்த நோக்கம் உருவான பிறகு பிரபஞ்சம் அதை புறக்கணிக்க முடியாது. இப்போது ஒரு உண்மையைச் சொல்கிறேன். நீங்கள் சொல்வதுதான் நோக்கம் அல்ல.
உங்கள் மனம் உணரும் விஷயம்தான் நோக்கம். மனம் மற்றும் ஆற்றல் ஒரே திசையில் பயணிக்கும் போது விதி எப்போதும் புதிய வடிவம் எடுக்கும். ஆனால் விளையாட்டு இங்கே முடிவடையவில்லை. உண்மையான சவால் இப்போதுதான் தொடங்குகிறது. நோக்கத்தை அமைத்த பிறகு அதை தக்க வைத்துக் கொள்வது, எதிர்ப்பை உடைப்பது, சந்தேகங்களை வெட்டுவது, கவனச்சிதறல்களை நீக்குவது, அதே ஆற்றலில் நிலைத்து நிற்பது. இப்போது அந்த பகுதியை நோக்கி செல்வோம். அங்கேதான் அதிகமான மக்கள் தோல்வியடைகிறார்கள். இங்கே நீங்கள் சற்றே நின்று உங்களுக்குள் பார்ப்பதை நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் 21 நாள் பயணம் சுலபமாக மட்டுமல்ல, மிக சக்தி வாய்ந்ததாகவும் மாறும். இப்போது உண்மையை கேளுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் 21 நாள் சவாலை தொடங்குகிறார்கள். யாரோ உடல் நலத்திற்காக, யாரோ பண இலக்குகளுக்காக, யாரோ மேனிஃபெஸ்டேஷனுக்காக, யாரோ மனப்பாங்கு மாற்றத்திற்காக. முதல் நாள் உற்சாகம் உச்சத்தில் இருக்கும். 2ஆம் நாள் இன்னும் ஆவல் இருக்கும். 3ஆம் நாள் பிரபஞ்சம் என் பக்கம் இருக்கிறது என்று தோன்றும். 4ஆம் நாள் வந்தவுடன் வாழ்க்கை சொல்கிறது, வா, இப்போ உண்மையான சோதனை. ஏதாவது ஒன்று கெட்டே போகும். ஒரு நாள் மனநிலை சரியில்லாமல் இருக்கும். ஒரு நாள் பழைய காயம் தூண்டப்படும். யாரோ ஏதோ சொல்லிவிடுவார்கள். வேலை அழுத்தம் அதிகரிக்கும். உற்சாகம் சற்று குறையும். பழைய பழக்கம் மீண்டும் இழுக்கத் தொடங்கும். 7ஆம் நாள் வருவதற்குள் 90% கைவிடுகிறார்கள். ஏன் இப்படி நடக்கிறது? பிரபஞ்சம் விளையாடுகிறதா? பிரபஞ்சம் நம்மை சோதிக்கிறதா? நமக்கு மன வலிமை குறைவா? இல்லை. உண்மையான காரணம் நமது பழைய அதிர்வு. இந்த வார்த்தையை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதுவே உங்கள் புதிய வாழ்க்கையை தடுக்கிற காணாத சுவர். எளிமையாகச் சொல்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றல் கையொப்பம் இருக்கிறது. ஒரு பழைய ஆற்றல் வடிவம், ஒரு பழைய அடையாளம், ஒரு பழைய வசதி கோணம். நீங்கள் புதிய இலக்கை எடுக்கும் போதும், உங்கள் அதிர்வை உயர்த்த முயற்சிக்கும் போதும், புதிய நோக்கத்தில் செயல்பட ஆரம்பிக்கும் போதும், பழைய அதிர்வு உங்களை மீண்டும் பழைய இடத்திற்கே இழுக்கத் தொடங்குகிறது. இது ட்ரெட்மில் இயந்திரத்தில் நடப்பது போல. திடீரென்று வேகம் குறைந்தால் நீங்கள் நினைக்காவிட்டாலும் உடனே நின்று விடுவீர்கள். பழைய ஆற்றல் உங்களை எளிதாக விடாது. ஏனென்றால் அதன் வேலை நீங்கள் ஆண்டுகள் முழுக்க இருந்த இடத்திலேயே உங்களை வைத்திருப்பது. மாற்றம் அதற்கு பிடிக்காது. முன்னேற்றம் அதற்கு அபாயம். புதிய அடையாளம் அதற்கு வலி. அதனால்தான் நீங்கள் 21 நாள் பயணத்தை தொடங்கும்போது பழைய அதிர்வு ஒரு காணாத சக்தியாக உங்களை பின்னால் இழுக்கிறது. இங்கே ஒரு வடிவமாற்று எடுத்துக்காட்டை நினைவுபடுத்துகிறேன். பள்ளியில் இருந்த அந்த நண்பன் நினைவிருக்கிறதா? ஒவ்வொரு திங்கட்கிழமையும் டைரியில் எழுதுவான். இன்றிலிருந்து தினமும் படிப்பேன். 5 நாள் நேர்மையாக இருப்பான். 6ஆம் நாள் சொல்வான், இன்று விளையாடலாம். அதோடு தொடர்ச்சி காற்றில் போய்விடும். அதே கதைதான் இங்கேயும். வித்தியாசம் என்னவென்றால், அப்போது அவன் மதிப்பெண்களை இழந்தான். இப்போது நீங்கள் உங்கள் முழு வாழ்க்கையையே இழக்கிறீர்கள். வளர்ச்சி, செழிப்பு, வாய்ப்புகள். இப்போது ஒரு ஆழமான உண்மை. முதல் நாள் முதல் 6ஆம் நாள் வரை நீங்கள் உங்கள் நோக்கத்தை உருவாக்குகிறீர்கள். ஆனால் 7ஆம் நாளில் உங்கள் அடையாளம் சோதிக்கப்படுகிறது. 7ஆம் நாளில் 2 விஷயங்களில் ஒன்று நடக்கும். நீங்கள் உங்கள் புதிய அடையாளத்தை தேர்வு செய்வீர்கள், அல்லது பழைய அடையாளம் உங்களை விழுங்கிவிடும். இது பயமுறுத்தலாம், ஆனால் அவசியமான உண்மை. 7ஆம் நாளில் நீங்கள் தோல்வியடைந்தால் உங்கள் மூளை இதை ஒரு சான்றாக எடுத்துக்கொள்கிறது. நான் மாற முடியாது. அடுத்த முறை நீங்கள் எந்த இலக்கிலும் வேலை செய்ய முயற்சித்தாலும் உங்கள் மனம் முன்பே தோற்ற நிலையில் இருக்கும். தொடங்குவதற்கு முன்பே நீங்கள் தோற்றுவிட்டவராகி விடுவீர்கள். இதனால்தான் பலரின் இலக்குகளாகவே இருந்து விடுகின்றன. ஏனென்றால் அவர்கள் தங்கள் ஆழ்மனதிற்கு மீண்டும் மீண்டும் ஒரே செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள்: நீ தொடர்ந்து நிலைத்திருக்க முடியாது, நீ மாற முடியாது. இது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தோன்றலாம். இந்த வலையில் இருந்து எப்படி வெளியே வருவது? இங்கேதான் அந்த பகுதி வருகிறது. இங்கேதான் உண்மையான உற்சாகம் தொடங்குகிறது. ஏனென்றால் இந்த எதிர்ப்பு இயல்பானது என்று நீங்கள் புரிந்து கொண்டால் அதை உடைப்பதும் எளிதாகி விடுகிறது. 7ஆம் நாளில் வரும் ஊராய்வு பிரபஞ்சத்தின் தடையல்ல. அது உங்கள் பழைய நிரலாக்கத்தின் கடைசி முயற்சி, உங்களை பழைய வடிவத்திற்கே இழுக்க. இது மென்பொருள் புதுப்பிப்பு போல. முதலில் கைபேசி சற்று மந்தமாகும்,
திரை உறையும், செயலிகள் மூடப்படும். பின்னர் திடீரென்று புதிய மென்மையான பதிப்பு வருகிறது. 7ஆம் நாள் அதே நிலை. கீழே நீங்கள் கொடுத்த ஹிந்தி பகுதியின் முழு தமிழ் மொழிபெயர்ப்பு உள்ளது. அர்த்தம், ஓட்டம், தாக்கம் அனைத்தும் அப்படியே பாதுகாக்கப்பட்டுள்ளது. இது ஹேங் மோடு போல இருக்கும். நீங்கள் உறைந்தது போல உணர்வீர்கள். சிக்கியிருக்கிறோம் போல தோன்றும். சலிப்பு ஏற்படும். சந்தேகத்தில் விழுவீர்கள். ஏனென்றால் உங்கள் பழைய அதிர்வும் புதிய அதிர்வும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டிருக்கும். நீங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும், ஆம், ஒரே ஒரு நாள் இந்த மோதலை தாங்கிவிட்டால் போரின் 70% அங்கேயே முடிந்து விடுகிறது. ஆனால் இங்கேதான் திருப்பம். உலகத்தில் 90% அறியாத விஷயம் என்னவென்றால், 7ஆவது நாள் உண்மையில் ஒரு வாசல், ஒரு ஆற்றல் வாயில். அதை நீங்கள் கடந்துவிட்டால் உங்கள் பழைய அதிர்வு மீண்டும் உங்களை அதேபோல் கட்டுப்படுத்த முடியாது. இப்போது ஒரு சின்ன அவசர உண்மை. 7ஆவது நாளில் நீங்கள் கைவிட்டுவிட்டால் உங்கள் 21 நாள் பயணம் அங்கே முடிவதில்லை. அதற்கும் மேலாக உங்கள் ஆற்றல் கீழே விழும். நீங்கள் தொடங்கிய அதே இடத்திற்கே மீண்டும் திரும்ப வேண்டிய நிலை வரும். அதனால்தான் 7ஆவது நாள் ஒரு சாதாரண நாள் அல்ல. அது உங்கள் முழு வாழ்க்கையின் திருப்புமுனை. இங்கே ஒரு சின்ன கிளிஃப் ஹேங்கர், ஒரு ரகசியமான முறை உள்ளது. 7ஆவது நாளைச் சுற்றி அதை நீங்கள் பயன்படுத்திவிட்டால் பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்யாமல் இருக்க முடியாது. உங்கள் ஆற்றலை அது விரும்பினாலும் புறக்கணிக்க முடியாது. இப்போது நாம் அந்த பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த முழு 21 நாள் அமைப்பின் இதயம். இதை நீங்கள் புரிந்து கொண்டதோடு மட்டுமல்ல, நடைமுறையில் பயன்படுத்தினால், உண்மையாகச் சொல்கிறேன், பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டிய நிலை வரும். இது எந்த தயவும் அல்ல, இது விதி. நான் உணர்ச்சி வசப்பட்டு இதைச் சொல்லவில்லை. இது மேனிஃபெஸ்டேஷனின் இயற்பியல். இப்போது நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள், பிரபஞ்சத்தை எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? கேளுங்கள். பிரபஞ்சம் மனிதர்களைப் போல சிந்திக்காது. அது இரக்கம், தானம், பரிதாபம், அனுதாபம் ஆகியவற்றில் இயங்குவதில்லை. அது ஒரே ஒரு மொழியைத்தான் புரிந்து கொள்கிறது: அதிர்வு. அதிர்வை உருவாக்க 3 வழிகள் உள்ளன. இந்த 3ம் அவ்வளவு எளிமையானவை. அதனால்தான் மனம் சொல்கிறது, இதில் என்ன விசேஷம்? ஆனால் இதே 3 படிகள்தான் உங்கள் முழு யதார்த்தத்தையும் மறு எழுது செய்யக்கூடியவை. இந்த 3ஐயும் 21 நாட்கள் தொடர்ந்து செய்வது பிரபஞ்சத்துக்கு கொடுக்கப்படும் ஒரு ஆற்றல் கட்டளை. வாருங்கள், இப்போது முதல் படியிலிருந்து தொடங்குவோம். விசுவலைசேஷன் என்றால் நாள் முழுவதும் கண்களை மூடிக்கொண்டு கனவு காண்பது என்று நினைக்க வேண்டாம். விசுவலைசேஷனின் உண்மையான அறிவியல் வேறு. நீங்கள் கண்களை மூடி உங்கள் இலக்கின் மனப்படத்தை உருவாக்கும்போது உங்கள் ஆழ்மனம் அதை உண்மையாக ஏற்றுக்கொள்ளத் தொடங்குகிறது. ஆழ்மனம் ஏற்றுக்கொண்டு விட்டால் பிரபஞ்சம் வழியை திறக்க வேண்டிய நிலை வரும். ஏனென்றால் பிரபஞ்சம் எப்போதும் உங்கள் ஆழ்மனம் அமைத்த அதிர்வையே தேடிக்கொண்டிருக்கும். இப்போது ஒரு பயமுறுத்தும் உண்மை. நீங்கள் விசுவலைசேஷன் செய்யவில்லை என்றால் உங்கள் ஆழ்மனம் தற்செயலாக ஓடிக்கொண்டிருக்கும். அதாவது உங்கள் ஆற்றல் தற்செயல், உங்கள் எண்ணங்கள் தற்செயல், உங்கள் வாழ்க்கையும் தற்செயல். அப்படியிருக்க பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன தரும்? தற்செயலானதையா? ஆனால் நீங்கள் 3 நிமிடங்கள் கவனத்துடன் விசுவலைசேஷன் செய்தவுடன் ஒரு தெளிவான சிக்னலை அனுப்புகிறீர்கள். இதுதான் என் இலக்கு, இதுதான் என் திசை, இதுதான் என் நோக்கம். பிரபஞ்சம் இதை புறக்கணிக்க முடியாது. இப்போது பலர் சொல்கிறார்கள், விசுவலைசேஷன் வேலை செய்யவில்லை. அப்போது நான் கேட்கிறேன், எத்தனை நாட்கள் செய்தீர்கள்? 2 நாள் தான் செய்தேன். அரை மனதோடு செய்தேன். சில நேரங்களில் மட்டும் செய்தேன். நீங்கள் ஒரு மனிதரிடமே இப்படி பொறுப்புணர்வு காட்டினால் அவர் உங்களுக்காக என்ன செய்வார்? அப்படியிருக்க பிரபஞ்சத்திடமிருந்து என்ன எதிர்பார்க்க முடியும்? விசுவலைசேஷன் வேலை செய்யும். உணர்ச்சியும் தெளிவும் ஒன்றாக சேரும்போது அது உங்கள் சிந்தனையை மட்டும் மாற்றாது, உங்கள் அதிர்வையே மாற்றிவிடும். இப்பொழுது நன்றியுணர்வுக்கு வருவோம். பலர் இதை மிகவும் லேசாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் நன்றியுணர்வே மேனிஃபெஸ்டேஷனின் மிக சக்தி வாய்ந்த அதிர்வு. ஏன் தெரியுமா? நன்றியுணர்வு உங்களை உடனடியாக குறைந்த அதிர்விலிருந்து உயர்ந்த அதிர்வுக்கு மாற்றிவிடுகிறது. 100%. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், குறைந்த அதிர்வில் பிரபஞ்சம் உங்களுக்கு எதையும் தராது. உயர்ந்த அதிர்வில் பிரபஞ்சம் உங்களுக்கு அனைத்தையும் தருகிறது. உங்கள் வாழ்க்கை சிக்கியிருக்கிறதா? இலக்குகள் அடையப்படவில்லையா? வாய்ப்புகள் வரவில்லையா? மன்னிக்கவும், நீங்கள் குறைந்த அதிர்வில் இருந்தீர்கள். அதற்கு பிரபஞ்சம் பதிலளிக்காது. நன்றியுணர்வை எழுதுவது ஏன் முக்கியம்? ஏனென்றால்
நீங்கள் எழுதும்போது உங்கள் மூளை மறுசீரமைக்கப்படுகிறது. என்னிடம் ஏற்கனவே செழிப்பு இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஏற்கனவே ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன என்று நீங்கள் உங்கள் மனதுக்குச் சொல்கிறீர்கள். ஆழ்மனம் என்னிடம் நிறைய இருக்கிறது என்று நம்ப ஆரம்பித்தவுடன் பிரபஞ்சம் மேலும் கொடுக்கத் தொடங்குகிறது. இது ஒரு விதி. நன்றி கூறுபவனின் வாழ்க்கையில் நன்றி பெறத்தக்க விஷயங்கள் அதிகரிக்கின்றன. இப்போது ஒரு நடைமுறை விஷயம். நன்றியுணர்வு என்பது வெறும் நேர்மறை சிந்தனை அல்ல, அது ஒரு ஆற்றல் சிக்னல். இன்று நான் நன்றியுள்ளவன் என்று நீங்கள் எழுதும்போது நீங்கள் பெரும் நிலை எனப்படும் அதிர்வில் ஒத்திசைவடைகிறீர்கள். பெரும் நிலை செயல்பட்டவுடன் பிரபஞ்சம் உங்கள் பக்கம் வேலை செய்யத் தொடங்குகிறது. இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். வாயால் சொன்ன நன்றியுணர்வு ஆழ்மனதுக்குச் செல்லாது. எழுதப்பட்ட நன்றியுணர்வு ஆழ்மனதில் ஒரு பதிப்பை உருவாக்குகிறது. அந்த பதிப்பு உருவானவுடன் ஆற்றல் மாறத் தொடங்குகிறது. இப்போது அந்த படிக்கு வருவோம். உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை உண்மையான உலகிற்கு இழுத்து வரும் படி. பலர் நினைக்கிறார்கள், 21 நாட்கள் விசுவலைசேஷன் செய்தால், உறுதிமொழிகள் சொன்னால், நன்றியுணர்வு எழுதினால் பிரபஞ்சம் எல்லாவற்றையும் செய்துவிடும். இல்லை, பிரபஞ்சம் கரண்டியால் ஊட்டிவிடாது. அது பாதையை மட்டும் காட்டும். நடக்க வேண்டியது நீங்கள்தான். மேனிஃபெஸ்டேஷன் பிளஸ் செயல் அதிசயம். இந்த சமன்பாடு ஒருபோதும் தோல்வியடையாது. செயல் மிகப்பெரியதாக இருக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன படி போதும். ஏனென்றால் அந்த சின்ன படி உங்கள் ஆழ்மனதிற்கு ஒரு விஷயத்தைச் சொல்கிறது. என் நோக்கம் உண்மை. நான் விரும்பும் நிலையில் இல்லை. நான் உறுதியுடன் இருக்கிறேன். ஆழ்மனம் அந்த உறுதி சிக்னலை அனுப்பியவுடன் பிரபஞ்சம் வாய்ப்புகளை அனுப்பத் தொடங்குகிறது. இப்போது ஒரு கேள்வி. சிந்தனை மட்டுமே போதுமானதாக இருந்திருந்தால் நாம் எல்லாரும் கோடீஸ்வரர்களாக, மகிழ்ச்சியாக, வெற்றியாளர்களாக இருக்க வேண்டாமா? ஆனால் ஏன் அப்படி இல்லை? ஏனென்றால் செயல் ஆதரிக்காத வரை சிந்தனை தனியாக சக்தியற்றது. பிரபஞ்சம் சிந்தனையாலே எல்லாம் தரும் என்று சொல்வோரின் வாழ்க்கை முடிவுகளை நீங்கள் பார்த்தால் புரியும். உண்மையான மாயை நடப்பது எப்போது தெரியுமா? உங்கள் சிந்தனை, உங்கள் உணர்ச்சி, உங்கள் செயல் மூன்றும் ஒரே திசையில் செல்லும்போது. அந்த ஒத்திசைவுதான் பிரபஞ்சத்தை உங்களுக்காக வேலை செய்ய கட்டாயப்படுத்துகிறது. இந்த 3 படிகள் அவ்வளவு எளிமையானவை. அதனால்தான் மனம் சொல்கிறது, இது என்ன சாதாரண விஷயம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் சக்தியை எப்போதும் எளிமைக்குள்தான் மறைத்து வைக்கிறது.